இன்னைக்கு ஸ்கூலில் ஒர்க் ஷாப் வச்சாங்க, அதனால தான்ப்பா. இல்லை என்னடா உனக்கு பிரச்சனை? எதை பற்றின ஒர்க் ஷாப் வச்சாங்க? சஸ்டைனபிலிட்டி தான், அதை பற்றி தான். சஸ்டைனபிலிட்டியா? ஓ, நிலைத்தன்மையா? இப்போ இருக்கிற காலகட்டத்திற்கு அவசியமாச்சு. அட சும்மா இப்பா, எந்த பாடத்தை எடுத்தாலும் சஸ்டைனபிலிட்டி தான் வந்து முடிக்கிறாங்க. இவ்வளோ வேணும் இருக்காங்க, எப்படி தான் முடிக்க போகிறோம் புரியல. இதில் புரிய வேண்டியது என்னப்பா இருக்கு? மனிதர்களுக்கு தேவையான வளங்களை வீணடிக்காம அடுத்த தலைமுறைக்கு சேமிச்சு வைக்கணும். அம்மா அம்மா போதும் நிறுத்துங்க, நீங்கள் வேற ஆரம்பிக்காதீங்க. சரி சரி, நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடு. ஏண்டா இவ்வளோ தண்ணியை வீணாக்குற? தண்ணியை கம்மியாக தர. அதான் டேங்க்ல அவ்வளோ தண்ணி இருக்குல்லப்பா. இருக்கிறதுனால தானே வேஸ்ட் பண்ணுற, இல்லைன்னா என்ன செய்வேன்? ஷெர்வின், ஃப்ரெஷ் ஆகிட்டு சீக்கிரம் வா. அங்கே சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பிடு. என்னடா சாப்பாடு குப்பையில போடுற? அம்மா எனக்கு போதும், வயிறு ஃபுல்லாயிடுச்சு, அதான் போட்டேன். இல்லாம கஷ்டப்பட்டா தெரியும் உனக்கு எல்லாம். சரி சரி அம்மா, இந்த சஸ்டைனபிலிட்டி பற்றி வேற படிக்கணும், டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, நான் போய் படிக்கிறேன். புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறான். படிக்கும் பொழுது உறக்கம் வந்து விடுகிறது. உறக்கத்தில் கனவும் காணுகிறான். கனவில் ஷெர்வினிற்கு 75 வயது ஆகி முதியவராக இருக்கின்றார். அவரை போலவே அவருக்கு ஒரு பேரனும் பேத்தியும் இருக்கின்றனர். பசங்களா, ஸ்கூலுக்கு கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. அந்த டேபிள் மேலே சாப்பாடு மாத்திரை வச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்க. மறக்காம மாத்திரையே சாப்பிட்ருங்க. தாத்தாவுக்கும் டிஃபன் மாத்திரையே கொடுங்க. விதவிதமாக கலர் கலராக எங்கள் அம்மா சட்னி கொடுப்பாங்க. சத்தான காய்கறிகளை வேண்டான்னு குப்பையில் போட்டேன், இப்போது கலர் கலராக மாத்திரையை போட்டுட்ருக்கேன். சரி சரி, நேரமாச்சு. சரி, ஈவினிங் பார்த்துக்கலாம், இப்போ கிளம்புங்க. நில்லுங்க, அந்த ஆக்சிஜன் பேக் எடுத்து மாட்டிட்டு போங்க. போயிட்டு வாங்க, ஈவினிங் மியூசியம் போகலாம். சுத்தமான காற்றை சுவாசித்து சுதந்திரமாக விளையாட்டு இருந்தோம். இன்னைக்கு புத்தக மூட்டை கூட காற்று மூட்டையையும் சேர்ந்து சுமக்கிற நிலைமை வந்துடுச்சு. இப்போதான் மெசேஜ் வந்துச்சுமா, நாம குளிக்கிற டைம் நெக்ஸ்ட் வீக் வருது. பசங்க இதை கேட்டா ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. இருக்காத பின்ன, 2 மாசம் கழிச்சு இப்பதான் தண்ணியை போட்டு குளிக்க போறாங்க. பிள்ளைகள் பள்ளி முடிந்து தனது தாத்தாவுடன் மியூசியம் செல்கின்றனர். ஆமாம்பா. இது என்ன தண்ணி தானே? ப்ளூ கலர்ல இருக்கு, அதுவும் இவ்வளோ இருக்கு. நான் கூறுகிறேன், இதுதான் கடல். ஓ, இதுதான் கடலா? நம்ம இப்ப இதுல குப்பையை தானே கொட்டிட்டு இருக்கோம். அதுவும் கருப்பு கலர்ல தானே இருக்கும். பாருங்கள், இதை பாருங்கள். இது என்ன இவ்வளோ மரங்கள் இருக்கு? இவைதான் காடுகள். இங்கு மரங்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகளும் இங்குதான் வாழ்ந்தன. ஆறுகளும் மலைகளும் இருக்கின்றன, பாருங்கள். அமிலமலை வரப்போகுது, நீங்கள் வீட்டுக்கு சீக்கிரம் செல்ல வேண்டும். அமிலமலை வரப்போகுது, நீங்கள் வீட்டுக்கு சீக்கிரம் செல்ல வேண்டும். மனிதர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது, சீக்கிரம் செல்லுங்கள். அம்மா அப்பா, அம்மா அப்பா. என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? அப்பா, சே, இதெல்லாம் கனவா? கனவா? என்ன கனவுப்பா?
அம்மா அப்பா சாரிப்பா சாரிம்மா. எதுக்குடா சாரி, என்னாச்சு? அம்மா அப்பா நீங்கள் சொன்னீங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாத, உணவை வேஸ்ட் பண்ணாத, மரத்தை நட்டு வைன்னு எவ்வளவோ சொன்னீங்க. ஆனால் எதையுமே நான் பாதுகாக்கவே இல்லை, வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதனால் எவ்வளோ பாதிப்புன்னு தான் நான் கனவு கண்டேன். இனி நான் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் இயற்கையை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பேன். இங்கு பார்த்த நிகழ்வுகள் யாவும் யூகத்தின் அடிப்படையில் நடந்தது. இவை உண்மையாவதும் ஆகாததும் நமது கைகளிலேயே உள்ளது. ஷெர்வின் கேட்டது போல சஸ்டைனபிலிட்டி நமக்கு புரியாம இருந்திருக்கலாம். சஸ்டைனபிலிட்டி என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காத்து கொடுத்த இயற்கை உலகை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியமாகும். இதனை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டிற்கான ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. நன்றி.